friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷர்மிளா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப சேஃபாக இருக்கோங்க. அதே போல் 21 டேஸ்க்கு யாரும் வெளியே வராதிங்க. நம்மளோட நாட்டை காப்பாற்றுறது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா, கொரோனான்ட்டு பயப்படாதீங்க. அது நார்மல் வைரஸ் அப்படின்ட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. அது நம்ம கிட்டேருந்து வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. அதில் நம்ம வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம வீட்டையும் காப்பாற்றும், நம்ம நாட்டையும் கண்டிப்பாக நம்மளால் காப்பாற்ற முடியும். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான நம்ம வாழ்க்கையில் நாட்களை நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். இந்த 21 டேஸும் ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ போகிறோம். முக்கியமாக குழந்தைங்க, பெரியவங்க அப்படின்ட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணணுங்க. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. 21 டேஸை நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சில ஐடியாஸ் உங்களுக்குன்னா ஒவ்வொரு டைமும் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேங்க. நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா யூடியூபோட ஸ்டோரிலையும் கம்யூனிட்டி டேப்ல நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ Day 1 and Day 2க்கான இன்னைக்கான 2 days ஆயிருக்கு. ஸோ இதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ணலான்ட்டு உங்களுக்கு நான் அப்படியே ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா Day 1 முடிஞ்சிருக்கும். இப்போ Day 2க்கான வீடியோ அன்றைக்கி நான் போடுறேன். Day 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலி டைமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆனந்தமான இந்த தருணங்களை இயற்கை தந்திருக்கிறது. இந்த 21 நாட்கள் தண்டனை காலம் அல்ல, தரமான வாழ்க்கையை திரும்ப சீரமைப்பதற்கான காலம். முடிந்தவரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ நம்ம லைஃப்பில் இது முக்கியமான ஒரு நாளை நம்ம எடுத்து நம்ம டைமை ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறத நான் இன்றைக்கி பண்ணியிருப்பேன். நாங்கள் ஹாப்பியான ஒரு யுகாதி கொண்டாடிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே நல்ல ஒரு ஃபுட்டு குக் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு நார்மல் லைஃப் இல்லாமல் கொஞ்சம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்களும் கண்டிப்பாக Day 1 அப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நாங்கள் என்ன பண்ணோன்ட்டு இந்த வீடியோவில் அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேங்க. முக்கியமாக இதில் ஸ்பெஷல் லஞ்ச் மெனு பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி Day 2 அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். ரெஸ்பெக்ட் த ஃபீலிங்ஸ் ஆஃப் எல்டர்லி பீப்புள் அப்படின்னு ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது தாத்தா பாட்டியின் நோய் தீர்க்கும் மருந்து பேர குழந்தைகளே. நமது கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற வயதானவர்கள் அனைவருக்கும் கால் செய்து பேசுங்கள். இதுதான் இன்றைக்கான நம்ம டாபிக். அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒருத்தவங்கிட்டையாவது ஒரு கால் பண்ணி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. முக்கியமாக தாத்தா பாட்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க. ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸே இருக்கும். நமக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ஒரு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நமக்கும் அவங்ககிட்ட பேசும்போது அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ Day 1 ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. Day 2 இன்னைக்கு முதியோர்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் பெரியவங்க இல்லைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் வீடு அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெரியவங்க கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் தூரமாக இருந்தாவது இல்லை ஃபோன் பண்ணியாவது அவங்கக்கிட்ட எப்படி இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஏதாவது செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பேசுங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த Day 2 நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுவீங்கட்டு நம்புகிறேன். பண்ணுறவங்க கீழே கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம Day 1 அன்னைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோன்ட்டு உங்களுக்கு யுகாதி ஃபெஸ்டிவலை அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமாக நான் நல்ல ஒரு மெனு பண்ணேங்க. ரெசிபீஸில் நிறைய விதமாக பண்ணி நாங்கள் சூப்பராக சாப்பிட்டோம். ஸோ அதுக்கான ரெசிபீஸ் தான் முக்கியமாக இருக்கும். அப்போ நாங்கள் எப்படி பூஜை பண்ணிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அது என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கடகடன்ட்டு மார்னிங்கே எழுந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க்கே பார்த்தீங்கன்னா டிவியில் சுப்ரபாதம் போடுறது. நிறைய மார்னிங் ரொட்டீன் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நான் அப்படியே சைட் பை சைடில் பண்ணிகிட்டே வந்தேங்க. அடுத்த ஒர்க்கே பார்த்தீங்கன்னா வாசலை பெருக்கி ஒரு நல்ல கோலம் போட்டாச்சு. கோலம் போடுறது அவ்வளோ ஒரு குட் வைப்ரேஷனுங்க. நம்ம அதை பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ சில வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ஊற வைக்கிறதுக்கு சில ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஊற வைக்கும் பொருட்கள் எல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உளுந்து, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ சமையல் செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறமா அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு. அப்புறம் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு வாட்டி யுகாதி டைமில் போலி பண்ணுவோம்.
போலி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இந்த கடைகள் நிறைய சாப்பிட்டுருப்பீங்க. பட் இந்த டைம்ல நாங்க அதை செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேங்க. நானும் இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோதுமையில ட்ரை பண்ண போறேன். எப்பவும் மைதால தான் பண்ணுவோம். இந்த வாட்டி கொஞ்சம் கோதுமையில ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி வருது உங்ககிட்ட அப்படின்னு நான் காமிச்சிட்டே வரேன். ஒவ்வொரு ரெசிபியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா ஒரு டைம்ல நான் எடுத்துட்டு இருந்தேன். பட் எடிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ரெசிபி மாதிரி ஃபுல்லா காமிச்சிருக்கேன். இப்போ மாங்காய் சாதம்னா அதை பத்தி ஃபுல்லா காமிச்சிருப்பேன். அப்புறமா தான் அடுத்த ஒர்க் மாதிரி காமிச்சிருப்பேன். பட் நான் வந்து அட் டைம்ல எல்லா ரெசிபியும் ஒரு 5 ரெசிபியும் ஒன்னா பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் போலி பண்ண, ஒரு பக்கம் தை சாதம் பண்ணிட்டு இருந்தேன். பட் உங்களுக்கு காமிக்கும் போது ஒவ்வொரு ரெசிபியை தனித்தனியா காமிச்சிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு நோட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கிறதுக்காக நான் அப்படியே பண்ணிட்டு வருவேன். ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான கோதுமை மாவை ஒரு 2 to 3 hours ஊற வைக்கணும். ஸோ அதுக்காக நான் கோதுமை மாவை எடுத்திருக்கேங்க. அப்புறமா கொஞ்சமா உப்பு, எண்ணெய், சர்க்கரை, அப்புறம் கொஞ்சமா நெய் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு அதில் கொஞ்சமாக மஞ்சளும் சேர்த்துருப்பேங்க. ஸோ அந்த கலர் கொடுக்கறதுக்காக. ஸோ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எண்ணெய் நிறைய விடணுங்க. அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும்ன்றதுக்காக ஒரு 2 hours மினிமம் 2 hours ஊற வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கே அதை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மாவு வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ஸ்டஃபிங்காக பருப்பை நம்ம ஊற வைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக பருப்பு போலி இல்லை தேங்காய் போலி பண்ணுவாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பருப்பு தேங்காய் போலி ரெண்டுமே சேர்த்து பண்ண போகிறோம். ஸ்டஃபிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக. ஸோ கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 to 3 விசில் இருந்தாலே போதும், நல்லாவே குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு உடஞ்ச மாதிரி இருந்தால் போதுங்க. இப்போ இந்த பக்கம் ரைஸ் வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. 3 விதமான ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அது குக் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் பருப்பு கூட பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சர்க்கரை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு பருப்புனா 1 கப்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் அது பாகு எடுத்து அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதை விட ஈஸி மெத்தட் நாட்டு சர்க்கரை தான். ஸோ அதனால நம்மளுக்கு ஸ்வீட் தேவைன்னா நீங்கள் 1.5 கப்பு கூட எடுத்துக்கலாம். எங்களுக்கு இந்த 1 கப்பு ஸ்வீட்டே போதும். அதனால இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கோங்க, ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா தேங்காவை நல்லா துருவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தேங்காவை ஆட் பண்ணிட்ட பிறகு கடைசியா கொஞ்சமா ஏலக்காவை பொடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஸோ அதுவும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா திக்கா ஆகணும். ஸோ அதுக்காக நல்லா குக் ஆகணும். அது குக்கார வரைக்கும் நம்ம நல்லா விடணும். பட் திக்கார வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப தண்ணியா இருந்தால் அந்த பால்ஸ் மாதிரி பிடிக்க வராது. ஸோ அதனால அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஆன பிறகு கடைசியா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருங்க. சூப்பர் டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டி பால்ஸா இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும். ஸோ ஒரு குட்டி பால்ல அதுக்கு டபுள் சைஸ் ஆஃப் மாவு நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக மாவு கோட்டிங் ஆகிடணும். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக ஒரு வாழை இலையில கொஞ்சம் எண்ணெய் தடவி அதில் கொஞ்சம் தட்டி தட்டி நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா ரவுண்ட் ஷேப்பில் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு கேஸ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுட்டு அந்த செஞ்சு வச்சிருக்க அந்த போலி எடுத்து மேலே போட்டு நெய் விட்டு நல்லா 2 பக்கமும் சுற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் தாங்க. பட் குக் பண்ணும் போது கொஞ்சம் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்க. நல்லா உள்ளெல்லாம் வேகணும், அதனால சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் மைதா மாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாஸ்டிக்காக ரொம்ப இழுத்து நல்லா பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பிகாஸ் கோதுமை மாவாக இருக்கிறதுனால. பட் ஹெல்த்தி வைஸ் பார்க்கும்போது இதுதான் பெஸ்ட்டு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் டிப்ஸோடு சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெனு ஸ்வீட்டாக நாங்கள் பண்ணி வச்சது. இப்போ அடுத்த மெனு நான் என்ன பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேங்கோ ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்து உங்களுக்கு புளிப்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு சின்ன பீஸ் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் நம்ம போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கேஸ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, அப்புறமா கடலைப்பருப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா முந்திரி சேர்த்துருக்கேன். அப்புறமா வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் இருக்க பாருங்கள், அதை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு இதில் கொஞ்சமாக மஞ்சளும் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் இதில் நல்லா வதங்கின பிறகு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய், அப்புறமா துருவி வச்ச மாங்காவும் சேர்த்துக்கணும். ரெண்டுமே போடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா குக் ஆகிட்ட பிறகு நம்ம ரைஸ் பார்த்திங்கன்னா உதிரியாக குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. சூப்பரான மேங்கோ ரைஸ் ரெடி ஆகிடுங்க. யூஸ்வலாக நம்ம வந்து துருவி போட்டு நார்மலாக செஞ்சுருவோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் நம்ம தோல் எடுத்துக்கலாம்.
நார்மலாக நம்ம இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது உருளைக்கிழங்கு ஃப்ரை காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு பக்கம் வேக வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா வெந்த பிறகு இதில் கொஞ்சமாக மஞ்சள், மிளகாய் தூள் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் ஸ்பெஷலாக சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிள் ஃப்ரை தான். அப்புறம் ஒரு தவா மாதிரி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்ட பிறகு இந்த நம்ம மசாலா மாதிரி பரட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கிட்டாலே போதும். சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. அப்புறமா தால் ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேங்க. நார்மலாக நம்ம தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு அப்புறம் பாசிப்பருப்பு குக் பண்ணி வச்சுருந்த பாருங்க, அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இருக்கிறமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமான ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாலட், மூங் தால் சாலட்டு. இதை பார்த்தீங்கன்னா கோசம்பெரின்னு சொல்லுவாங்க. இது இந்த பண்டிகை கண்டிப்பாக அது செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து கேரட் துருவிட்டு இருந்தார். இதுக்கப்புறமா நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்ட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக மாங்காய் நம்ம போட்டுக்கிறோம். இதில் வெள்ளரிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறமா பாசி பருப்பு இருக்க பாருங்கள், அதை நம்ம ஒரு 1 to 1.5 hours வரைக்கும் ஊற வச்சுருந்தோம் பாருங்கள். அதை நம்ம இப்போது தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் இதில் வந்து திருவுண கேரட்டை அதுவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மாங்காய் திருவுணதை சேர்த்துக்கிறாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் கொஞ்சமாக தாளிச்சி கொட்டிக்கலாம், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக தாளிச்சிட்டு பச்சை மிளகாவை சேர்ப்பாங்க, அதை நம்ம சேர்த்துட்டு அப்புறமா இந்த கொத்தமல்லி போட்டுட்டு அப்புறம் தாளிச்சி கொட்டினதை சேர்த்துக்க போகிறோம். நல்லா கிளறி விடுங்க. உப்பு மட்டும் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா தண்ணி விட்டுடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் உப்பு போட்டுறாதீங்க. சர்வ் பண்ணும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு பண்ணுங்கள். சூப்பரான சாலட் ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. மோஸ்ட்டாக அந்த குக்கிங்கில் வெங்காயமும் பூண்டு எதுவுமே நான் சேர்க்கலைங்க. ரொம்ப சிம்பிளாக ரெசிபிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த ரெசிபி பற்றி ரொம்ப ஈஸி தாங்க, உளுந்து வடை தான். உளுந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், அதை மிக்சிலேயே அரைச்சிக்க போகிறேன். மிளகு போட்டு அரைச்சோம்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து யூஸ்வலாக வெங்காயம் போடாமல் இந்த வாட்டி புதினா, கொத்தமல்லி, கேரட் இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நம்ம கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் குட்டி குட்டியாக நம்ம வடையை போட்டுட்டோம். நல்லா குக் ஆகட்டோங்க. வடை வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றது. நல்லா கோல்டன் ப்ரௌனில் கிறிஸ்பியாக எடுத்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான வடை ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அடுத்த ஐட்டம் ரொம்ப டேஸ்டான தயிர் சாதம். ரொம்ப சிம்பிள் தாங்க. சாப்பாடு நல்லா குழச்சி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நான் வச்சுட்டேங்க. அதில் கேரட் துருவி போட்டிருக்கேன், அதை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அப்புறமா நம்ம தயிரை நல்லா திக்கானதை ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட பால் கூட சேர்த்துக்கலாம், பட் நான் இன்றைக்கி சேர்க்கல. இதில் நார்மலாக நம்ம தாளித்து கொட்டுவோம் பாருங்கள், அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதான் வந்து நம்மளுக்கு அடுத்த தேர்ட் ரைஸ் வெரைட்டி. ஸோ அதுவும் நான் செஞ்சு ஒரு ஓரமாக வச்சுட்டேன். நம்ம கடை ஒரு ரெசிபி பண்ணி வச்சுட்டே இருக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா யுகாதிக்கு ஸ்பெஷலாக பண்ணுற இந்த பச்சடி. இது வந்து எல்லா டைமும் நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. இந்த சீசனுக்கு கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு பொருள். முக்கியமாக இதோட ரெசிபியை பற்றி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களால் பெருசாக நீங்கள் எல்லா ரெசிபி மெனு பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த பச்சடியை மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு நல்லது இந்த டைமுக்கு. இந்த பச்சடியில் எல்லா விதமான டேஸ்ட்டும் நம்ம பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புளி தண்ணியை நம்ம கரைச்சி ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேப்பம் பூ போடணும். பட் எனக்கு வேப்பம் பூ கிடைக்கல, அதனால நான் அந்த துளிர் இருக்குது பாருங்கள், வேப்பியோட துளிர் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாங்காய், அது ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும், அதை நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக வெல்லம், ஆனால் வெல்லத்தை கொஞ்சமாக போட்டிருக்கேன், அது இனிப்பு டேஸ்ட்டுக்காக. அப்புறமா பச்சை மிளகாய், அதை கட் பண்ணி குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் காரத்தூர டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, அதுவும் நம்ம போட்டுக்கிறோம், அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இதில் வந்து கல்லுப்போ இல்லை எந்த வித பொருளும் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு நம்ம புதுசாக பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணணும், பழசு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். கடை இதை எடுத்து ரெடி பண்ணி ஓரமாக வச்சுட்டு பூஜை ரூம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுற வேலை, குக்கிங் எல்லாம் ஒரு பக்கம் முடிச்சுட்டு நல்ல நேரம் பார்த்துட்டு நம்ம விளக்கு ஏற்றணும். எப்போவுமே அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி எந்த டைமிங் எப்படி இருக்கும், எமகண்டம் ராவகாலம் இல்லாத டைமாக பார்த்து நம்ம விளக்கு ஏற்றணும். உங்ககிட்ட வாழை மரம் இருந்ததுன்னா அன்றைக்கி நீங்கள் முடிஞ்சால் அந்த செடியிலேருந்து இலையை எடுத்து சாமிக்கு படைக்கிறது அவ்வளோ ஒரு ஸ்பெஷல். ஸோ நானும் கட் பண்ணி எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. சாம்பிராணி போடுறது அவ்வளோ ஒரு சிறப்பு. சாம்பிராணி பார்த்திங்கன்னா மூலிகை சாம்பிராணி நான் போட்டிருக்கேன். இந்த சீசனுக்கு கண்டிப்பாக அதை போட்டே ஆகணுங்க, அவ்வளோ ஒரு நல்லது. அதை பற்றி தனியாக உங்களுக்கு வீடியோ போடணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நான் சீக்கிரமாக போடுறேன்.
அப்புறமா நம்ம வந்து யூஸ்வலான படையெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியாக என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் இலையில போட்டேங்க. முக்கியமாக பச்சடி வைக்கணுங்க, அது ரொம்ப சிறப்பு. ஸோ அதுக்கப்புறமா தீபார்த்தனைலாம் காமிச்சிட்ட பிறகு நாங்கள் விபூதிலாம் இட்டுக்கிட்டோம். அப்புறமா தான் விரதத்தை முடிப்போம். நாங்கள் மார்னிங்லேருந்து நாங்கள் 2 பேரும் சாப்பிடாம இருப்போம். அப்புறம் ஆஃப்டர்நூன் மாதிரி நம்மள விரதத்தை நாங்கள் முடிப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா காக்காவுக்கு ஃபஸ்ட் நாங்கள் எப்போவுமே வச்சுருவோங்க. நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இலையில காக்காவுக்கு எடுத்து வச்சுருவோம். காக்காவும் பாருங்கள் கரெக்டாக வந்துட்டாங்க. அது நம்ம வச்சுட்ட பிறகு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பச்சடி இருக்குது பாருங்கள், அதை சாப்பிட்டு தான் ஃபஸ்ட்டு விரதத்தை முடிப்போம். அப்புறமா தான் மற்ற சாப்பாடில் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணோம் அன்றைக்கி. ஸோ சூப்பரான லன்ச் மெனு டே 1 ரொம்ப சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா டேஸுமே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.